எவ்வளவு பாகுபாடு இருக்குது பாருங்களேன். இப்போ ஆக்சுவலாக சென்னை உயர்நீதிமன்றம் விஜய் குறித்து ஒரு விமர்சனம் வைக்குது. தலைமை பண்புக்கு தகுதியே இல்லாதவர் இவர் அப்படின்னு சொல்லுது. அதை தொடர்ந்து நிறைய விஷயங்களை தாவேகா குறித்தும் விஜய் குறித்தும் கடுமையான வார்த்தைகளை முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு பாருங்கள், எப்படி கேள்விகள் எல்லாம் கேட்டுச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே உச்சநீதிமன்றம் இதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லும் பொழுது உயர்நீதிமன்றம் சொன்ன சில கருத்துக்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஒரு கருத்தை முன்வைக்கும்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் பிஜேபிகிட்ட விலை போயிட்டார், விஜயை பிஜேபி அண்டர்டேக் பண்ணிடுச்சு, ஸோ அதன் காரணமாக தான் உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் பேசும்போது உங்களுக்கு உயர்நீதிமன்றமாக தெரியுது, ஆனால் உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்தை செய்யும்போது அது பிஜேபியாக தெரியுது. ஒரே அரசியல் விமர்சகர்கள் தான். ஆனால் இங்கே சொல்கிற தீர்ப்பையும் விமர்சனங்களையும் அது வேறு மாதிரி பார்க்குற அதே விமர்சகர்கள் டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்று சொல்லும்பொழுது அதை மட்டும் ஏன் பிஜேபியாக பார்க்குறாங்கன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு புரியல. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க.